ஏய் உண்மையை சொல்லு, அவன் எத்தது நீ பாத்தியா? ஆமா சத்தியமா அவன் எத்தது நான் பாத்தையா. நானும் பாத்தையா. அவன் எத்தது உண்மையானா அவனை சா வச்சிருண்டி. கேளியா? நம்மள பத்தி தான் பேசிக்கிறாங்க போலுது. அப்படியே கண்டுக்காம போயிட வேண்டியதுதான். டேய் நில்றா. டிவி மேல இந்த 500 ரூபாய் யாரு ஏத்துது? நான் எடுக்கலையே. டேய் போய் சொல்லாதடா. நீ எத்தது நான் பார்த்தேன். ஏய் நீங்க எத்தனை ஏமால சொல்றீங்களா? நான் எடுக்கல. டேய் நீ எத்தது நான் பார்த்தேன்டா. டேய் கோயிலுக்கு வச்சிருந்த காசு அது. நீ எத்தனை தெரிஞ்சதா உன்னை சா வச்சிருண்டா. ஐயோ சத்தியமா நான் எடுக்கலமா. டேய் நீ எடுக்கலன்னு உண்மைனா கோயில் திருவிழால பூ மச்சு காட்டுறா. பூ மதிக்கணும் அவ்வளவுதானே. டேய் பூ மதிப்புன்னு சத்தியம் பண்றா. உன் மேல சத்தியமா நான் பூ மதிக்கிறேன். நான் பூ மதிக்கிறேன். ரோஜா பூவா, மல்லி பூவா, இல்ல சாமந்தி பூவா? நெருப்பு. நெருப்புவா? நீ எடுக்கலன்னா நெருப்பு மதி, இல்லன்னா நான் உன்னை மதிப்பேன். நம்ம தான் காசு எடுத்து தெரிஞ்சா இவங்க நம்மள போட்டு மதிப்பாங்க. அதுக்கு பேசாம நெருப்பே மதிச்சிடலாம். மோத்தி இதே அடி நான் மதிக்கணும். ஆமா. A few minutes later. ஐயோ இந்த நெருப்பியா நம்ம மதிக்க போறோம். வீணா வாய் குத்து மாட்டீங்கணுமே. அண்ணா நெருப்பு மரிச்சா சுடுமாண்ணா? இல்லப்பா குளுகுளுன்னு இருக்கும். நிஜமாவாண்ணா? ஏண்டா நெருப்பு மரிச்சா கால் சுடாம இருக்குமா? தப்பு பண்ணா கால் சுடும். முத்தமாரியம்மா உனக்கு தண்டனை கொடுப்பா. அண்ணா தப்புனா எந்த மாதிரிண்ணா? இந்த கலக முட்டி விடுறது, குடும்பத்தை பிரிக்கிறது, குழந்தைங்க பிஸ்கட்லாம் புடிங்கி சாப்பிடுறது, அதெல்லாம் ஒன்னும் பண்ணல. அது மட்டும் தான் நான் பண்ணிக்கிறேன். அப்பனா நீ கட்டினது காப்பு இல்லடா, நீயே வச்சுக்கிட்ட ஆப்பு. அப்பா பாரு நெருப்புல பார்த்து பொறுமையா நடந்து போ. பொறுமையா நடந்து போணுமா? ஆப்பு வைக்கிறதுக்கு எதுக்குமா அலங்காரம் வைக்கிறீங்க? தல நெருப்பு அதிகமா போட்டுக்கிறாங்களாம், பொறுமையா நடந்து போலாம். அட பிறவி பைத்தியம், தண்ணியில் நடக்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். 1 hour later. ஐயோ நெருப்பு, ஐயோ ஆத்தா மாரியாத்தா என்ன காப்பாத்தாத்தா. ஆனா யாரும் தள்ளி விட்டுறாதீங்க, நானே போயிடுறேன். ஐயா முத்து மாரியம்மா காப்பாத்துமா. The next day. அப்பா அம்மா என் காலு. அப்பா போய் சொல்லி தீ மிதிச்சா நான் அவனு தெரிதா? இப்ப நானா மிதிச்சேன்? நீங்க தானே சத்தியம் வாங்கி மிதிக்க வச்சுக்க. சாமி காசு திருடி சாப்பிட்டல, உனக்கு இதுதானே தண்டனை. அவன் சாமி பேரை சொல்லி கொள்ளையடிச்சு கோடி கணக்கில் கட்டு கட்டா வச்சுக்கிறான். நான் வெறும் 500 ரூபாய் எடுத்ததுக்கு காலில் கட்டு போட்டு வச்சுட்டுக்கிறேன். டேய் ஒழுங்கா ஊட்டிக்கோ. ஐயா வேணாயா. டேய் ஊட்டிக்கிடா. வாய் தரடா, வாய் தர. மோ ஏமா வாயில போட்டு அப்படி துருகுற? சாப்பாடே சரியா சாப்பிட மாட்டேன்றான்டா. பாரு எப்படி இருக்கிறான். இதுக்கு தான் என்ன மாதிரி புடிங்கி சாப்பிடணுன்றது. இப்படி ஒல்லியா இருந்தா எப்படிடா சாப்பிடுற சாப்பாடு உடம்புல ஒட்டினா தானே குண்டாவான். உடம்புல ஒட்டணுமா? மோ இப்ப என்ன சாப்பிடுற சாப்பாடு உடம்புல ஒட்டணும், அவள் தானே. அதை நான் பாத்துக்கிறேன். நீ போ. A few minutes later. அம்மா இங்க வெளிய வந்து பாரு. என்னடா சாப்பாடு உடம்புல ஒட்டலன்னு ஃபீல் பண்ணிய? இதோ பாரு நான் சிப்ஸியா ஓட்டி இருக்கிறேன். உண்மையிலே மென்டலா இல்ல மென்டல் பண்ண நடிக்கிறானா? இனிமே சாப்பிடுற சாப்பாடு உடம்புல ஒட்டலனா ஃபீல் பண்ணாத, நான் ஒட்ட வைக்கிறேன். நீங்களும் உங்க வீட்டுல யாரா சாப்பிடுற சாப்பாடு உடம்புல ஒட்டலனா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதோ பாரு பசங்களா, கஷ்டப்பட்டு இந்த ஹாஸ்பிட்டல கட்டியிருக்கேன். ஐயா நீங்களா கட்டினீங்க? கொத்தனார் மேஸ்திரி கட்டினாங்க. அமைதியாரி. ஃபர்ஸ்ட் வாயில தைல போடணும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஒரே நாள்ல கூட்டம் அள்ளணும். அதுக்கு நம்ம குப்பை தான் போடணும். டேய் அமைதியா இருங்கடா. எப்படியாச்சும் விளம்பரம் பண்ணி பேஷண்ட் வர வச்சு என் பர்ஸ் வீங்க வைங்கடா. டாக்டர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது விளம்பரம் பண்ணி கூட்டத்தை நாங்க கொண்டு வரோம். வாங்கடா. 1 hour later. கடவுளே ஒரே நாள்ல பணக்கார ஆயிடணும். டாக்டர் நாங்க பயங்கரமா விளம்பரம் பண்ணிட்டோம். கூட்டம் அல்ல நல்ல போகுது. டேய் கூட்டம் அள்ளுதுடா. வாங்க 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 வாங்க. யாரா இங்க டாக்டர்? நான் தான். நீதான் டாக்டரா? உன்னை ஹாஸ்பிட்டலே தரக்கூடாது.
யோ டாக்டர் நான் கூட்டம் வந்தா பர்சு வீங்க இப்படி உடம்பு வீங்க வச்சுட்டு போயிட்டாங்க. டேய் நானா விளம்பரம் பண்ணி தொலைச்சிக்க. அதுவா அது வந்து மேல பாக்குறேன். இப்பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நாங்க புதுசா ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கோம். குறைந்த விலையில் நிறைந்த சிகிச்சை. உடம்பு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி வந்துட்டு போங்க. டேய் மைக் அப்படி குர்றா. வாங்கம்மா வாங்க, எல்லாரும் வாங்க. அடி மைக்க குர்ரி. சந்தையில இருக்க மாதிரி கூறா. மக்களே, உங்களுக்கு கை கால் வலியா, மூட்டு வலியா, முதுகு வலியா, மண்டை வலியா, நெஞ்சில இருக்கிற ஹார்ட் வலியா, வயித்துல இருக்கிற போட்டி வலியா, சந்தோஷமா வாங்க, சங்கூதின்னு போங்க. பணத்தை கொண்டு வாங்க, பணத்தை கொண்டு போங்க. அட பாவிகளா, உங்களை நம்பி ஹாஸ்பிட்டல்ல தொட்டா நான் தொட்ட ஹாஸ்பிட்டல்ல என்னைய படுக்க வச்சிட்டீங்களாடா. ஐசே விட்டு போயிடுவியடி. நாடி பண்ணது நானா உன் சொந்தக்காரா, உன்னை விட்டு போய் தாண்டி ஆகணும். விட்டு போயிடாதடி. ஐயோ முடி நேத்துமா இது. டேய் பக்கத்து வீட்டு சாப்பாடுறா. விடு, சாப்பாட்டுல முடியுண்டா சொந்த நீடிக்கும், நம்மள விட்டு பிரிய மாட்டாங்க. ஐடியா. A few minutes later. என்னமாங்க சத்தம்? வாமா போய் பார்க்கலாம். என்னக்காச்சு? நானே தெரியல, மூத்தி ஏதோ குத்தாலாண்டாங்க. அதை சாப்பிட்டதுக்கு வயிறு வலிக்குதுன்றா. ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்டா. கொஞ்சம் பொறுத்துக்குமா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா, கொஞ்சம் பொறுத்துக்குமா. டேய் நடி குத்தா அவளுக்கு. ஆயாதான் சாப்பாடுல முடி இருந்தா பிரிய மாட்ட சொல்லிச்ச. அதான் சாப்பாட்டுல நிறைய முடி வச்சு சாப்பிட்டு சொல்லி குத்த. இதுவே அவ என்னை விட்டு பிரிய மாட்டாள. நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லையானா? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நிஜமாவே 2 பொண்ணுங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோ சொல்ல பொந்துங்க. நிஜமா சொல்ற? என் மேல சத்தியமா. யார் மாமா அந்த பொண்ணுங்க? அதுவா? டேய் கல்யாணம் பண்ணி போறே இல்லையாடா? டேய் கல்யாணம் பண்ணிக்கடா. யாருன்னு கேட்டல, இவங்க 2 பேர் தான். மோ ஆயா, நான் தான் பிரச்சனை உங்களுக்கு. டேய் ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல வீட்டு விட்டு வெளியே போயிடு. சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா 2 கண்டிஷன் இருக்கு. அப்படியே என்ன கண்டிஷன்? நான் கண்டிஷன் சொல்றேன் கேளு. நம்பர் 1, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போக மாட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணி போற பொண்ணு தான் வேலைக்கு போகணும். அப்புறம் 2வது, கல்யாண சீரா ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரது இல்லாம பொண்ணோட தங்கச்சும் சேர்ந்து வரணும். ஐயோ மூக்கு. நீ கட்சி வர எப்படியா தாண்டா இருப்ப?